நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 7 நாட்களுக்கான பலன்களை துலா லக்னத்திற்காக பார்க்க போகிறோம். இப்போ துலா லக்னத்திற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு 13/1/2024 சனிக்கிழமையிலிருந்து 19/1/2024 வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய லக்னத்திற்கு சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போகிறத வச்சு பலன் பார்க்க போகிறோம். இப்போ கிரக நிலைகள் எடுத்துட்டிங்கன்னா சூரியன் முதல் 2 நாள் 13ஆம் தேதி 14ஆம் தேதி தனுசு ராசியில் இருந்தவர் 14ஆம் தேதிக்கு மதியானத்துக்கு மேலே தை 1ல் இருந்து நமக்கு மகர ராசி சூரியனாக வருகிறார். செவ்வாய் புதன் இந்த 2 கிரகமும் தனுசுல இருக்க போது சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு தனுசுக்கு வந்துடுவார். அது வரைக்கும் விருச்சிகத்தில் இருப்பார். சனி கிரகம் கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீனராசியிலையும் குரு மேச ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இதுதான் கிரக நிலை. இப்போ முதல் நாள் ஜனவரி 13ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம் நண்பகல் 12:50 மணி வரைக்கும். இப்போ இந்த துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடமான மகர ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்துல சந்திரனே போறதுனால அந்த 12:50 வரைக்கும் நமக்கு அந்தஸ்து, தொழில் பலம், கௌரவம், நம்முடைய செயல்பாடுகளில் வெற்றி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி, பண்ணை, காய்கறிகள், விவசாயம், நீர் சம்பந்தப்பட்ட துறைகள், எக்ஸ்போர்ட்டு, ஆடை, ஆபரணங்கள், அனைத்து விதமான தொழில் முன்னேற்றத்தையும் கொண்டுள்ள ஒரு கிரகநிலை. 4ஆம் இடம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் 4ல் உட்கார்றது. நல்ல நாளாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதே ஜனவரி 14ஆம் தேதி காலையில் 10:22 மணி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம். முதல் நாள் சனிக்கிழமை 12:50க்கு தொடங்கக்கூடிய அவிட்டமானது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:22 மணிக்கு முடியுது. இந்த அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் நமக்கு 3ஆம் இடத்துல தனுசு ராசியில் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சில ஒரு உறுதிப்பாடுகள், மனதில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அல்லது ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு கருவிகள் சம்மந்தப்பட்டது, இதற்கான நடைமுறைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த அன்னைக்கு அதற்கான நடைமுறைகள் நடக்கும். அதற்காக சில மாற்றங்களை செய்வது, செலவுகள் செய்வது அல்லது அதற்குண்டான வேலைகளை செய்கிறதுங்கிற மாதிரி அமையும். ஒரு சில பேருக்கு இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறது, வீடு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கும். இந்த ஜனவரி 14ஆம் தேதி காலையில் 10:22 கும்பராசியில் சந்திரன் ராகுவனுடைய சதய நட்சத்திரத்தில் போகிறாங்க. அதே சதய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் நமக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதே சதய நட்சத்திரத்தில் இருக்கனால சந்திரன் சனி சேர்க்கை என்பது 5ஆம் இடத்துல ஏற்படுகிறது. இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் சனி சேர்க்கைங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஆசாபாசம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு எதிர்பார்ப்போடு பழகிற ஒரு அன்பை எதிர்பார்க்கறது, பரிமாற்றங்கள், இந்த விஷயத்துல சந்திரனும் சனியும் கொஞ்சம் சஞ்சலத்தை உருவாக்கக்கூடும். அதனால நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு டீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. 5ஆம் இடம் என்பது கலைகள், விளையாட்டு மற்றும் நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கிறது, குடும்ப குதூகலம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், இப்படியெல்லாம் கூட அன்னைக்கு உங்களுக்கு வளர்ச்சியை தரும், ஒரு மகிழ்வை தரும். அடுத்த நாள் ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் நமக்கு 7ஆம் வீட்டில் கேது நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த கேது பகவான் நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஏற்கனவே செவ்வாயும் புதனும் அங்கே 3ஆம் வீட்டில் அதே கேது நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 3-7 அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. இந்த 3-7ங்கிறது என்ன அப்படின்னா உயிர் பற்றான ஒரு விஷயங்கள். இப்போ ஒருத்தரை சந்திக்கிறது அல்லது வீடு சுபகாரியங்கள் மற்றும் ஒரு திருமண வரன் பார்க்கறது, கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் போடுறது, இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சாதகமாக இருக்கும். நல்ல நாளாக பயன்படுத்தி கொள்ளலாம்.
ஜனவரி 16ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில இருந்த சந்திரன் மீனராசிக்கு போயிடுறாரு. 6ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம். சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு உழைப்பை விட உங்களுக்கு உற்சாகம் நல்லா இருக்கும். ஒரு பொழுதுபோக்காக இன்றைய நாளை போக்கலாம் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து சில சந்தோஷமான பகிர்தல் அப்படி போயிட்டு இருக்கும். ஜனவரி 17ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் நம்மளுக்கு மூல நட்சத்திரத்துல கேது நட்சத்திரத்துல இருக்காங்க. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காங்க. இப்ப இந்த புதன் என்ற நட்சத்திராதிபதி கேது நமக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கருவிகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், கருவிகள் ஒரு சில பேருக்கு பழுதாகி ரிப்பேர் பண்ண கொடுக்கறது, அதே நேரத்தில் இடமாற்றங்களுக்காக முயற்சி பண்ணுறது, சில ரகசிய செயல் திட்டங்களை செயல்படுத்துறது, அது மாதிரியான 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஒரு இது என்ன அப்படின்னா, அந்த மாத்திரத்துக்கு முயற்சி எடுக்கும். அந்த அன்னைக்கு மாற்ற விடாது, பட் மாத்திரத்துக்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம். அது அதே நாளில் அந்த மாற்றம் அமையும் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 12ல் கேது அப்படிங்கிறது நம்மளுக்கு துலா லக்னத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு அல்லது பிரயாணம் இதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒருத்தரை சந்திக்கிறது, தகவல் தொடர்பு, இந்த மாதிரி ஒருத்தரால் வரக்கூடிய ஒரு தொடர்புகளை அது துண்டிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நாம் உற்பத்தி சார்ந்து வேலை சார்ந்து இயங்குறவங்களுக்கு அது சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஜனவரி 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம், மேசராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. கேது நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, கேது செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயாணம், ஒரு வெளியூர் சொல்றது, வெளிநாட்டு வேலை, அல்லது நமக்கு ஒரு ரகசிய செயல் திட்டங்கள், ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆராய்ச்சியில் அவங்க ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை சப்மிட் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு நன்மைகள் நடக்கும், நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு புதிய திட்டங்கள், கருத்துகள், புதிய வழிமுறைகள் தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஒரு பாசிட்டிவாக டெவலப் ஆகும். கடைசி நாள் 19ஆம் தேதி பரணி நட்சத்திரம், சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கரனும் அங்கே மூல நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு தனுசு ராசிக்கு மாறிடுறாரு. அப்போ சுக்கரன் கேதுவை போல செயல்படுறதுனால, அந்த கேது 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு அந்த 12ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்புகள், தொழில் பலம், உணவு, உடை, மருந்து, உற்பத்தி, இன்டீரியர் டெக்கரேஷன், கலைத்துறைகள், கம்யூனிகேஷன் மற்றும் இப்போ மீடியா, இது எல்லாத்துக்குமே சாதகமாகும். அப்போ பொதுவாகவே இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய லக்னாதிபதியே சுக்கரன் தான். அவர் வாரத்தில் அந்த 6 நாளும் 2ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கடைசி நாள் 19ஆம் தேதி தான் அந்த 3ஆம் இடத்துக்கு கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறாங்க. இப்போ மற்ற கிரகங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேதுவனுடைய தாக்கத்தை இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ கேதுவனுடைய இம்பேக்ட் இந்த வாரம் நமக்கு வேலை செய்யுது. அப்போ அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, வேலைகள் சார்ந்து, பணவரவு சார்ந்து, தொழில் சார்ந்து நல்லா வேலை செய்யுது. உறவுகள் சார்ந்து ஒரு அந்யோன்யம், பழக்க வழக்கம், கணவன் மனைவி ஆகட்டும், அல்லது குடும்ப நல உறுப்பினர்கள்கிட்ட ஏற்படுற உறவாகட்டும், இதில் எல்லாம் சின்ன சின்ன சலனங்களை ஏற்படுத்தும் அல்லது சங்கடங்களை ஏற்படுத்தும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் நமக்கு கேதுவினுடைய சாரம் பெற்ற கிரகங்கள்னால என்ன நம்ம உஷாராக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நட்சத்திர பேஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நம்ம இன்னும் அக்யூரஸியாக பார்க்கறது உபநட்சத்திர பேஸ். அப்போ 12 பாவங்களுக்கு உபநட்சத்திர அதிகாரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஒரு அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி, பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் நட்சத்திர சூத்திர முறையை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஜோதிடத்தில் உங்களுடைய வாழ்க்கை முறையை செம்மையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு 12 பாவ விதி கொடுப்பனை என்ற முறையில் ஜோதிடத்தை நீங்கள் தெரிந்து பயனடைங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.